சரி சீக்கிரமாக வேறு பால் காய்ச்சி வரப்போகுது, சீக்கிரமாக போகணும். அதோட பால் காய்ச்சி வச்சுட்டாங்கன்னா எல்லோரும் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதான் யாரும் உள்ள கெஸ்ட்டு நம்ம மட்டும்தான். நான் வந்துருச்சு வீடு வேறு. இந்த அக்கா வெளியவே நிற்கிறாங்களே. வந்துருச்சு. அக்கா என்னக்கா வெளியவே நிற்கிறீங்க? ஆமாம்மா, நீங்கள் வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உள்ளே வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. இருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு டீ இதெல்லாம் கொண்டு வரேன். சாரி, பால் காய்ச்சின பாலும் உங்களுக்கு சாப்பிட ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு வரேன். உட்காருங்க. சரிக்கா. எதுக்குக்கா ஸ்நாக்ஸ் எல்லாம்? பால் மட்டும் எடுத்து போதுங்கக்கா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் எங்களுக்கு வந்தீங்களா விருந்தாளி, உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த வச்சிட்டேம்மா ஸ்நாக்ஸு. ஏன் இவ்வளோ ஸ்நாக்ஸு? டேபிள் ஃபுல்லாக இருக்குது. நீங்களாம் வந்த கெஸ்ட்டு, நான் கொடுக்கக்கூடாதா? சரி எடுத்துக்கோங்க. சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு பால் குடிக்கிறோம். சரி சரி. நாங்கள் எடுத்துக்கிட்டோங்க்கா. குடிச்சிட்டோங்க்கா. இருங்கக்கா, நாங்களே டேபிளில் வச்சுருவோம். நாங்களே போய் கழுவிடுறோங்க்கா. இல்லைம்மா வேணாம்மா, இன்னும் நாங்கள் சிங்கு கட்டலைம்மா. சிங்கு கட்டலையாக்கா? இல்லைம்மா சிங்கு இருக்குமா கீழே. நாங்கள் அடுப்பு கீழே வச்சுருக்கோம்மா. ஓ, ஐயோ மறந்துட்டேம்மா. அடுப்பு கீழே பொருள் தான் வச்சுப்போம். நாங்கள் சிங்கிள் இன்னும் கட்டலை. வெளியே பைப்பு வரும்லம்மா, இங்கே தான்மா நாங்கள் பாத்திரத்தெல்லாம் கழுவிப்போம். அப்படியாக்கா? சரிக்கா, அது 4 மணிக்கு தான் வரும் சாயங்காலம். சரி, நாங்கள் வச்சிடறோம் டக்கு டம்ளரை. எல்லோரும் குடிச்சாச்சுல? குடிச்சாச்சு. பசங்களாம் சாப்பிட்டாச்சுல? யாருக்காச்சும் ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீமா? சின்ன பசங்களுக்கெல்லாம் வேணாம், கோல்டு இருக்குது. யார் சாப்பிட்றா? எனக்கும் வாயெல்லாம் ஒரு மாதிரி நம்மங்கிறது. எனக்கு பீஸா பர்கர்லாம் பிடிக்காது. இந்த ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறேன்க்கா. நல்லா இருக்குக்கா, எனக்கு பிடிச்ச ஃப்ளேவராக தான் இருக்குது. அக்கா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க்கா. அந்த குச்சி மட்டும் இருக்குதுக்கா. இந்த பிள்ளைங்கள்ட்டே கொடுத்துக்கிறேன், விளாடுவாங்க. இல்லாட்டி தூக்கி தான் போடணும் இந்த குச்சி அப்புறமா. சரி, யாருக்கு சாப்பாடு வேணும்? பீட்சா பர்கர் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுக்குறேன். ஆளுக்கு ஒன்று எடுத்துக்காச்சுக்கா. நாங்கள் 2 பேரும், நானும் பிரியாவும் ஜூஸ் தாங்க எடுத்துக்கிறோம். நல்லா இருக்குக்கா, நான் குடிச்சிட்டேங்க்கா. ஆமாம், உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். என்ன 2 பேர் மாறி உட்காந்துருக்கீங்க? ஆமாம், அவள் அங்கிட்ட இருக்கிறனால வீடியோவில் ஒழுங்காகவே தெரியலையா. அப்புறம் அவளும் இங்கிட்டே உட்காந்துக்கிறேன், எனக்கு அந்த சைடு ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் உட்காரல, நான் சரி அந்த கபோர்ட் பக்கத்தில் உட்காரலன்னு சொல்லிட்டா. சரி சரி. சரி அக்கா, நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன், சாப்பிட்டுட்டேன். நான் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக வீடை போய் சுற்றி பார்க்கலாமாக்கா? பாருங்கள். இந்த சேர்லாம் நான் வெளியே போட்டுட்டு நல்லா ரூமை பாருங்கள். சரிக்கா. அக்கா, நான் வீடு போய் சுற்றி பார்த்துட்டு வரேன்க்கா. சரி. ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்த்துருவோம். இதான் பெட்டாக்கா? ஆமாம்மா, சின்ன பெட்டுமா. அப்படியே படுத்துப்பாங்க. சரிக்கா, நல்லா ரூமெல்லாம் நல்லா பெருசாக இருக்குக்கா. இதில் தான் நீங்கள் தினமும் சாப்பாடு சாப்பிடுவீங்க. என்ன ஃப்ரிட்ஜும் இல்லைக்கா. நான் திறந்து பார்க்குறேன். இல்லை, உங்களோட சாரீஸ் தான் இருக்கு. இல்லை, உங்களோட சாரீ தான் இருக்கு போல. ஓகே. அப்படியே ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் இருக்கும் போல் வச்சுட்டேன். சரி, இங்கே தான் இருக்கும் கதவு. இது வழியாக தான் கிச்சனுக்கு போகணும் போல். அக்கா, நான் போய் கிச்சனை பார்த்துட்டு வந்துட்டேன். கிச்சன்லாம் அழகாக இருக்குக்கா. ஆனால் ஒரே ஒரு அடுப்பு மட்டும் தான் வச்சுருக்கீங்க. மேலே என்ன தண்ணி பிடிச்சிக்கலாமோ? நான் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறேன். குடிச்சிட்டேன். அடுப்பு ஒரே ஒரு அடுப்புக்கா. அழகாக இருக்குக்கா. கீழெல்லாம் கொஞ்சம் பொருள் வச்சுப்பீங்க போல். ஓகேக்கா. அடுத்து இங்கே கதவு எப்படி இருக்கோ எப்படிலாம் ஹால் நல்லா அழகாக இருக்குக்கா. பார்த்துட்டு வந்துடுறேன். வந்தாச்சு. இப்போதான் கிளாக் இருக்கு போல. இதுதான் இது இருக்கும்.
கேலண்டர் இருக்கு. யார் வாங்கினான்னு தெரியல. நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க. ஓ ஆமாம்மா. அங்கே ஒரு டிவி வச்சுருக்கீங்க. பசங்களா என்ன பசங்களா உட்காந்துருக்கீங்க? சும்மா உட்காரல, டிவி பார்த்துட்டு இருக்கோம். ஓ டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே. ஹாலும் நல்லா இருக்குக்கா எல்லாமே. சரி இப்போ போயிட்டு யார் பிரியாவும் வள்ளியும் போய் பார்த்துட்டு வருவாங்க. சரி மல்லி, சீக்கிரம் நீ போய் உட்காரு மல்லி, அவங்க வருவாங்க. சரிக்கா. அக்கா ரூமு கட்டி விட்டதே நாங்கள் தான் பார்த்துட்டோம். சரி கபோர்டு மட்டும் இருக்கா, நான் பார்த்துட்டு வரேன். அம்மா நீ அங்கேயே இருமா, நான் போய் திறந்து காமிக்கிறேன். சரிப்பா, நீங்கள் பார்க்க அப்படியே எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க. டக்குன்னு அம்மான்னு சொல்லிட்டேன். ஒன்றும் சரி நம்ம போய் கிச்சன் பார்த்துட்டு வரலாமா? பார்த்துட்டு வரலாம், ஒன்றும் இல்லை. உள்ள ஒரே ஒரு அடுப்போம், கீழே நிறையா பொருள் வச்சுருப்பீங்க, சைடில் வந்து டேங்க் மாதிரி. ஓகே சரி கலரில் இங்கிட்டு வந்துட்டு ஒரு கேலண்டர், இங்கே ஒரு கிளாக்கு, வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி. இங்கே வந்து டிவி. பசங்களா டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி பாருங்க நான் போகிறேன். சரி மிஸ். ஏடி சரி மிஸ். சரிம்மாக்கா, நேற்றே உங்களுக்கு நான் எதுவும் கொடுக்கல, வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு நாங்கள் 3 பேரும் காசு போட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்கோங்கக்கா. இது எங்கே எடுத்துகிட்டு வரேன். அக்கா நாங்கள் 3 பேர் தான்க்கா காசு போட்டு இது வாங்கினோம். உங்களுக்காக ஃப்ரிட்ஜு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. காசு இதாக்குக்கா ஃப்ரிட்ஜு. அப்புறம் நானும் மிஸ்ஸும் கூட அவ்வளோத்து காசு போடல. இவங்க தான் நேற்று வெறுங்கையோடு வந்தனால காசு போட்டிருந்தாங்க, நிறையா காசு. இது பிடிச்சிருக்காக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா? ஆனால் எனக்கு இது கிச்சனில் வைக்க தான் இடமே இல்லை. ஆனால் இங்கே வச்சுக்கோங்கக்கா, அந்த கொஞ்சம் தள்ளிக்கங்களே ப்ளீஸ். நீங்கள் அந்த இடத்துல தானே படிப்பீங்க. ஐயோ சாரி, நான் வந்து இங்கே நின்றுக்கிறேன். இப்போ காலையில் அந்த இடத்துல வச்சுக்கோங்கக்கா ஃப்ரிட்ஜு. சரிம்மா. சரி பாய் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வரோம். சரி பாய் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்து திருப்பி வீடியோ போடுவோம். கண்டிப்பாக லைக்கும் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு கமெண்ட்டை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும்.